வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் ஹாட்ஸ்பாட் 2. விக்னேஷ் கார்த்திக்குடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரகுநந்தன், படத்தினுடைய எடிட்டர் முத்தையன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜெகதீஷ் மற்றும் ஜோசப். அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க எம்.எஸ். பாஸ்கர், பிரியா பவானி சங்கர், அப்புறமா பிரிகேடா, அஸ்வின் குமார், தம்பி ராமையா, ஆதித்யா பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, எப்படி வந்து ஹாட்ஸ்பாட் 1ல வந்து ஸ்டோரி வந்து சொல்றதுக்காக வராங்களோ அதே போல இதுலயும் வந்து ஸ்டோரி சொல்ல வந்து அதுக்கப்புறமா ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு கதையா வந்து எடுக்கிறாங்க. அது ஒண்ணுத்துக்கு ஒன்று கனெக்டடா எப்படி காட்டுறாங்கன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 நம்ம வந்து ட்ரைலர் பார்க்கும்போதும் படத்தை பார்க்கும்போது டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வெர்ஷனாக இருந்தது. அதே போல தான் ஹாட்ஸ்பாட் 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலரில் பார்க்கக்கூடிய நிறைய ஹைலைட்டடான விஷயங்கள் வந்து படத்தில் வேற மாதிரியா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்சனலாக என்னென்னலாம் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விஜயுடைய அரசியல் பயணமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அடுத்த கட்டமா இப்ப இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ்ல அடுத்தவங்க யார் வந்து அடுத்த கட்டத்துல யார் அரசியலுக்கு வரப்போறாங்க அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள தான் மோதல் அப்படின்றது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இறந்து போன கேப்டன் அவங்களுடைய பர்த்டே வந்துட்டு ஒரு ஜெயந்தியா கொண்டாடுறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்லக்கூடிய விதம் வந்து பிரியா பவானி சங்கர் மூலயமா ஒரு வித்தியாசமான ஒரு டோன்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து விக்னேஷ் கார்த்திக் டெஃபினெட்லி ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் வந்து கொடுத்திருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல வந்து இன்னும் ஆடடா வந்து அஸ்வினை எதெல்லாம் வச்சு ட்ரால் பண்ணியிருந்தாங்களோ அந்த கண்டென்ட்டே வந்து ட்ரைலர்லேயே கொடுத்துருப்பாங்க தூங்கிட்டேன்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களை ரொம்பவே ட்ரால் பண்ணாங்களோ அதை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இது இல்லாம ரக்ஷன் அண்ட் ஆதித்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்துக்காகவும் ஒரு ஹீரோக்காகவும் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், கடைசியா அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் டுகெதர்ல வந்து இருக்கக்கூடிய இப்பத்தி அந்த ட்ரெண்டை எடுத்திருக்கிறாங்க. ஆனா அது ஃபைனலி என்னவா ஆகுது அண்ட் அப்பா அம்மா கூட வந்து அந்த பொண்ணுடைய வீடியோஸோ இல்லைன்னா அவங்களுடைய பர்சனல் இதுவெல்லாம் வெளியில வரும்போது அது வந்து ஒரு த்ரெட்டா மாறும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அஸ்வினுடைய ஒரு மெயின் லீடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ரக்ஷன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லைவ்லியா இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் அதோட சேர்ந்து அஃப்கோர்ஸ் ஆதித்யா பாஸ்கர் சொல்லவே வேண்டாம். அப்பா அம்மா போலவே இப்போ வந்து படத்துக்கு படம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக மெருகேற்றிக்கிட்டு இருக்காரு. அண்ட் பாவனி ஸ்ரீ அவங்களுடைய சூஸ் பண்ணக்கூடிய செலெக்ஷன் எல்லாமே கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து அவங்களுடைய கேரக்டருக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதுன்றதை பார்த்து தான் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இதுலேயும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய கேரக்டர் ரியலி ரொம்பவே ட்விஸ்டிங்கான ஒரு கேரக்டராக படத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் ஒரு ஆடட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப போல்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையானது அங்கங்கே வரக்கூடிய அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கனெக்டடாக இருக்குது. ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. அதே போல் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையும் கிடையாது. அதே போல் உண்மை நினச்சி நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக எடுத்திருக்கிறது தான் இந்த ஹாட்ஸ்பாட் 2. அண்ட் எப்பவும் போல் விக்னேஷ் கார்த்திக் அவருடைய ஸ்டைலில் இந்த படத்துக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் இல்லைனா அந்த ஸ்டோரி டெல்லிங் விதத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய டைரக்ஷன் வந்து படைப்புகளை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். திட்டம் 2 இருக்கட்டும் இல்லைனா ஹாட்ஸ்பாட் 1 இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு அவருடைய அந்த வே ஆஃப் வந்து மூவி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல தான் இதுலேயும் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரகுநந்தன் படத்துக்கான ஆடட் ப்ளஸ் பாடல்களாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் படத்தினுடைய எடிட்டர் முத்தையன் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ஜெகதீஷா இருக்கட்டும் ஜோசஃபா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெர்ஷனில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப புதுமையாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்பவே ஐ கேச்சிங்கான ஃபீல் வந்து டோன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெர்ஷனில் வந்திருக்கக்கூடிய படம். அண்ட் டெஃபினெட்லி இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.